الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلوا مما رزقكم الله حلالا طيبا واشكروا نعمة الله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக இந்த ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக விலை மதிப்பெற்ற ஒரு அமானத், ஒரு பொறுப்பு, நம்பிக்கை. இஸ்லாம் உடல் ஆரோக்கியத்தையும் வலியுறுத்துகிறது, உள ஆரோக்கியத்தையும் ஆன்மீக ஆரோக்கியத்தையும் மனிதனுடைய நல்வாழ்விற்காக அது வலியுறுத்துகிறது. ஆரோக்கியத்தை பேணுவது என்பது நன்றி உணர்வுடைய அடையாளம் என்று சொல்கிறது. நான் ஓதிய இந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும். ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா. முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் ஹலாலானவற்றை நீங்கள் உண்ணுங்கள், நல்லதையே நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா என்று சொல்கின்றான். அதாவது நல்லவைகளை நீங்கள் உண்ணுங்கள். வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், அவனை நீங்கள் உண்மையாகவே வணங்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவனுடைய நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இங்கு ஹலாலன் தய்யிபா என்று அல்லாஹ் சொல்வது நன்மையான உணவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உங்கள் உடலுக்கு, உங்களுடைய உள்ளத்திற்கு எது நன்மையை பயக்குமோ அதுதான் நன்மையான உணவு. அந்த உங்களுடைய உடலுக்கு எது தீங்கு பாதகத்தை விளைவிக்குமோ அது உங்களுக்கு நன்மையான உணவு அல்ல. எனவே அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை இஸ்லாத்திலே, இஸ்லாமிய போதனைகளிலே ஒரு அங்கம், ஒரு பகுதி. மிதமான உணவு உண்ணுவது, அளவோடு உண்ணக்கூடிய உணவு, சர்க்கரையை உணவில் குறைத்துக் கொள்வது, நிறைய தண்ணீரை நாம் அதிகமாக அருந்துவது, வழக்கமான உடற்பயிற்சி, தினசரி நடை, மிதிவண்டி உபயோகப்படுத்துவது, இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஒரு போதனையாக வைத்திருக்கிறது. எங்கோ இஸ்லாம் என்றால் விளையாட்டிற்கும் உடற்பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லாத, வெறும் பள்ளிவாசலிலே உள்ளே இருந்து இறைவனை துதித்து சுஜூதில் மட்டும் இருக்க வேண்டும் என்கின்ற மாயை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. இஸ்லாம் உடற்பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனத்து பள்ளிவாசலிலே உடற்பயிற்சிக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அங்கே மல்யுத்தங்கள் நடைபெற்றன, அங்கே குதிரையேற்றங்கள் நடைபெற்றன, அங்கே அம்பு எய்யக்கூடிய பயிற்சி நடைபெற்றன, போர் பயிற்சிகள், விளையாட்டுகள் என்று அத்துணை உடற்பயிற்சியும் அங்கே ஒரு முக்கிய கூறாக அங்கு பார்க்கப்பட்டது. எனவே மஸ்ஜிதுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த மதீனத்து பள்ளி என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு உதாரணம் பெருமானாருடைய காலத்தில். எனவே பள்ளிவாசல்களிலே சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுத்துவது, உடற்பயிற்சிக்கான நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்துவது, அதுபோன்று அது சம்பந்தப்பட்ட உரைகளை நிகழ்த்துவது,
குடும்ப சங்கமம் ஏற்படக்கூடிய ஒன்று கூடல் நிகழ்ச்சிகள் நடத்துவது, மெடிக்கல் கேம்ப் நடத்துவது, இப்படி ஒரு பள்ளிவாசல் பல பரிணாமங்களுடன் பன்முகத்தோடு எல்லாவற்றுக்குமான பள்ளியாக அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. மனிதர்கள் அலட்சியமாக கருதக்கூடிய இரண்டு நியாமத்துகள், மிக முக்கியமான நியாமத்துகள், அதை மக்கள் ஏனோ அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறார்கள். நியாமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ரெண்டு நியாமத்து இருக்கு, அந்த நியாமத்தை பெரும்பாலானவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இரண்டு ஃப்ரீ டைம், ஃபராக் என்று சொல்லக்கூடிய அது ஓய்வு நேரம். நல்ல ஆரோக்கியம் நமக்கு இருந்தால் அல்லாஹ்வை நாம் நின்று வணங்கக்கூடிய, அதிகமாக இபாதத்துகள் செய்ய அது உதவுகிறது. அதுபோன்று நன்கு ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருந்தால் ஹலாலான வழியிலே உணவை பெற்றுக்கொள்வதற்கு, ரிசுக்கை தேடுவதற்கு உழைக்கக்கூடிய அந்த தெம்பை நமக்கு அது தருகிறது. ஆகவே இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. ஆரோக்கியத்தை பாழாக்கக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் தடுக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா. உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள், உங்களே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான். ஏன்னா நம்முடைய ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய அது நிஅமத் மட்டுமல்ல, அமானத் என்கின்ற பொறுப்பும் கூட. அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, சோம்பேறித்தனமாக இருப்பது, நீண்ட நேரம் தூங்குவது, அதுபோன்று புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துவது, வேப் உபயோகப்படுத்துவது, மருந்துக்களை அதிகமாக உட்கொள்ளுவது. சில பேர் மருந்தையே அதிகமாக உட்கொண்டு எதுக்கெடுத்தாலும் மருந்து மருந்து மாத்திரை என்று போடுவார்கள். அதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சிகிச்சையே தேவையில்லை அப்படின்னு போய் இருக்கவும் கூடாது. சிகிச்சையையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே உடலை பாதுகாப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஈமானை பாதுகாப்பது. உடல் ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம், இந்த இரண்டையும் சமன்பாடு, சமநிலையோடு பேலன்ஸ் செய்ய இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் இங்க சேலஞ்ச். ஆரோக்கியமான உடல் மட்டும் இருந்தால் போதுமா? உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதுமா? உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா? நம்முடைய இதயமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடலுக்கு நாம் தூங்குவதை கொண்டோ அல்லது உணவை கொண்டோ எப்படி சார்ஜ் பண்ணுகிறோமோ அதுபோன்று உள்ளத்தை, இதயத்தை சார்ஜ் செய்வது என்ன? அல்லாஹ்வுடைய தொழுகை, அவனுடைய திக்ர், அவனுடைய குர்ஆனை ஓதுவது, அவனிடத்தில் துஆ செய்வது, அல்லாஹ்வோடு நெருக்கமாக நெருங்கி இருப்பது, இவையெல்லாம் நமக்கு உள்ளத்திற்கான ஒரு சார்ஜ். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களுடைய இதயங்களை நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டுமா? அது திக்ரில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய நினைவில் இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வலுவான முஃமின் ஒரு பலகீனமான முஃமினை காட்டிலும் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவன். அல் முஃமினுல் கவியு கைரும் அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பலகீனமான முஃமினை காட்டிலும் பலமுள்ள, வீரமுள்ள, தெம்பான, உடற்பயிற்சியாக இருந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு முஃமின், ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய முஃமின் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் சரியான உணவு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். சரியான பழக்க வழக்கங்களில் அவர்களை நாம் சுறுசுறுப்பான வழியிலே நாம் அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும். இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறையிலே அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும். விளையாட்டுகள், படிப்பு என்று படிப்பை மட்டுமே கூர்ந்து கவனிக்காமல் படிப்பையும் தாண்டி அந்த மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், உடற்பயிற்சி, எல்லாவற்றிலும் ஒரு கை தேர்ந்த ஒரு சமூகமாக பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். எனவே இறுதியாக ஆரோக்கியமான உடல் அல்லாஹ்வை வணங்குவதற்கு நமக்கு உதவுகிறது. அதே சமயம் ஆரோக்கியமான ஆன்மா, மனம் இருக்கிறது, அவனிடத்தில் நெருக்கமாக நம்மை ஆக்குகிறது. உடல் நலமும் ஆன்மீக நலமும் ஒன்றிணைந்து வளர்கின்ற பொழுது இஸ்லாத்திலே வெற்றிக்கு நிச்சயமாக இடம் உண்டு. வல்ல ரஹ்மான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.